எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்தா ஃபார்மில் ஆல்ரெடி ஒரு 30 பேக் வந்து போட்டு வச்சுருந்தோம். அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ரொம்ப நாள் நினச்சின்னு இருந்தேன். இது வந்து ஏரி மண் ஒரு 300 கிலோ மண்ணும், அதுக்கப்புறம் வீட்டில் நான் பிளாக் கோல்டு செஞ்சு வச்சுருந்தேன். பிளாக் கோல்டுனா நம்மளோட வீட்டு கழிவு இருக்குது இல்லையா, வெங்காயத்தோல், கத்திரிக்காய் தோல், இந்த மாதிரி எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து அது ஓரமாக அடுக்கி வச்சுருந்தோம். அதோட மண், அதோட மிக்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய சாணம், மக்கான எருவு, இது மூட்டை பிடிச்சி வச்சுருந்தேன். இதுக்காகவே இதையும் எடுத்து போட்டிருக்கேன். அது இல்லாமல் கனஜாமர்த்தம், நம்ம அந்த இடத்துல கனஜாமர்த்தம் ரெடி பண்ணுவோம். அதில் ஒரு 3 மூட்டை எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கலப்பு கலக்கி, அப்புறம் இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பெவிரியா பேசியானா என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு. அந்த பெவிரியா பேசியானாவை ஃபுல்லாக போட்டுட்டு கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது பேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கீரை பேக்கு ரெடி பண்ணுறேன். அது இல்லாமல் காய்கறி பேக்கு ரெடி பண்ணுறேன். என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில். அந்த இதை வச்சு அதில் என்னென்னலாம் என்கிட்ட பேக் இருந்தோ அந்த பேக்கெலாம் போடுறேன். இது வந்து கரும்பு சக்கை. நான் ஒரு தடவை ஒரு மூட்டை போய் எடுத்து வந்து வச்சுருந்தேன். அந்த கரும்பு சக்கை இது வந்து காஞ்ச இலைத்தழைகள். இந்த மாதிரி இலைத்தழை கொட்டும் போது என்கிட்ட பாதாம் மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு நிறைய இலை கொட்டுச்சு. அந்த இலையை ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதோட எரு. இந்த இலை எதுக்காக போடுறேன்னா, இது கீழே ஹோல்ஸ் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் வெளில வரும். அந்த மண் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இலைத்தழையை போட்டு அடியில் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் மண்ணை போடுவோம். அடியில் இலையை போட்டோம், இலைக்கு மேலே இதை போடுறோம். ஒரு கொட்டு மண் போட்டாச்சு. இரு இந்த இலையை போட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு அடியில் இருக்குங்களா, இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் லேயர், அப்போ தான் வந்து மண்ணோட ஒன்று ஒட்டாது. இந்த கரும்பு சக்கையை போட்டு இப்போ இந்த இதை மண்ணை மறுபடியும் போட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஜவுத்தெல்லாம் இருந்தாலும் அந்த எடுத்து போட்டுருங்க. அதெல்லாம் மக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, பூண்டு தோல், வெங்காயத்தோல், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மண்ணை ஃபில்லப் பண்ணிவிட்டு இதை ஒரு பேக்காக எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த மண்ணை மாற்ற வேண்டாம். இதில் நம்ம திரும்ப பயிர் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது தடவை மறுபடியும் 1 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த மண்ணை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மறுபடியும் மாட்டோட சாணம், கோமியம், அப்புறம் இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா போட்டு மறுபடியும் பேக் பண்ணுறோன்னா இது மாதிரி ஒரு சைக்கிளிங்காக நம்ம ரெகுலராக போட்டோன்னா இந்த மாதிரி பேக்கில் நமக்கு காய்கறி அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ உழவு ஓட்டி வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் கேட்கலாம் மண்ணிலையே நீ பண்ணலாமே, ஏன் வந்து இந்த மாதிரி சாக்கு போட்டு பண்ணுறேன்னு. என் மண் வந்து கொஞ்சம் களிப்பு மண், சீக்கிரமாக காஞ்சிடுது. அதனால் என்ன பண்ணுறேன், இதுலேயே பாராக பிடிச்சி இந்த பார் மேலே நான் இந்த மாதிரி பேக்கை போட்டு வச்சு அதுலேருந்து அறுவடை பண்ண போகிறேன். இதுலேருந்து எனக்கு கிடைக்கும் போது எனக்கு அறுவடை நல்லா வருது. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயம்.